தங்கநகை தொழிலாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் தங்க நகை அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்க நகை தொழில் பூங்கா அமைப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அதற்குண்டான அடிப்படை பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் சுமார் 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்டத்தை அந்த கட்டுமான பணிகளை எல்லாம் செய்து முடித்து இன்றைக்கு அந்த கட்டுமான பணிகளை நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு 7-8 மாதத்திற்கு முன்பு கோவைக்கு வருகை தந்து அந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிச்சயமாக முடிவுக்கு வரும், குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். செம்மொழி பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழாவை சுமார் 6 மாதத்துக்கு முன்பு நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் கட்டுமான பணிகளை. இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக அந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த செம்மொழி பூங்கா திறந்து வைக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ₹1 ₹2 இல்லை, 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு அற்புதமான பூங்கா, பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளோடு இதுவரைக்கும் கோவை மாநகரமே கண்டிராத ஒரு அற்புதமான பூங்கா, ஒரு மிகச்சிறந்த நூலகம், சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மத்திய சிறைச்சாலை வளாகம். அதாவது எப்படி அடிக்கடி நம்ம பொருட்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம்லங்க, காந்திபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு பின்புறமாக ஒரு மிகச்சிறந்த நூலகம். எப்படி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை மாநகரில் அமைக்கப்பட்டிருக்கிறது, 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு அற்புதமான தந்தை பெரியாருடைய பெயரில் அற்புதமான நூலகம், அதற்குண்டான கட்டுமான பணிகளை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்து அதற்குண்டான கட்டுமான பணிகள் முழு வீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.